பள்ளிவாசலில் தொழுகை நேரம். முஸ்லிம்கள் பலர் ஒன்று சேர்ந்து தொழுகையில் பங்கு கொண்டு வழிபாடு நடத்தி கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்தில் முல்லாவும் இருந்தார். தொழுது கொண்டிருந்த ஒருவன் திடீரென்று தனக்கு அருகே தொழுகையில் ஈடுபட்டிருப்பனை பார்த்து, அடடா, நினைவு மறதியினால் என் வீட்டு கதவை மூடாமல் வந்து விட்டேன் என்றான். தொழுகை நேரத்தில் நீ பேசியதானல் என் பிரார்த்தனையை கலைத்து விட்டாய். அதனால் நீ மறுபடியும் தொழுது பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றான் அவன். நீயுந்தான் இப்போது என்னுடன் பேசி பிரார்த்தனையை கலைத்து கொண்டாய். நீயுந்தான் மீண்டும் தொழுகையில் ஈடுபட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றான் மற்றவன். அவர்கள் உரையாடலை கேட்டு முல்லா மெல்லச் சிரித்தார். ஏன் சிரிக்கிறீர் என அந்த இருவரும் கேட்டனர். பொதுவாக மனித சுபாவத்தை நினைத்து பார்த்ததும் சிரிப்பு வந்துவிட்டது. மனிதன் தான் ஒழுங்காக முறையாக பிரார்த்தனையில் ஈடுபடுவதை விட மற்றவன் ஒழுங்காக பிரார்த்தனை செய்கிறானா என்பதை கவனிப்பதில் அதிக அக்கறை செலுத்துகிறான் என்றார் முல்லா. அந்த 2 பேரும் வெட்கமடைந்து தலைகுனிந்து கொண்டார்கள். முல்லாவின் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு பெண்மணி வசித்து வந்தாள். முல்லா வீட்டில் என்ன சமையல் செய்தாலும் அவள் அதை மோப்பம் பிடித்து தனது சிறிய மகளை அனுப்பி சமைத்த பொருளை கொஞ்சம் கேட்டு வாங்கி வரச் சொல்வாள். அவளுடைய அந்த விரும்பத்தகாத வழக்கம் முல்லாவுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அதை எப்படி தடுப்பது என்றும் விளங்கவில்லை. ஒருநாள் முல்லாவுக்கு இங்கோழி குஞ்சு சூப் தயாரிக்கச் செய்து சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. ஞசப் நியார் செய்யச் சொல்லலாம் என மனைவியை அழைத்தார். மனைவி அவர் முன்னால் வந்து நின்றபோது முல்லாவுக்கு அண்டை வீட்டுக்காரியின் நினைவு வந்தது. வீட்டில் சூப் செய்யத் தொடங்கினால் அண்டை வீட்டுக்காரி மோப்பம் பிடித்து கொண்டு சூப் வாங்க ஆள் அனுப்பி விடுவாளே என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. சூப் இப்போது தயார் செய்ய வேண்டாம் என்று கூறி மனைவியை அனுப்பிவிட்டார். சற்று நேரத்திற்கெல்லாம் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. முல்லா எழுந்து சென்று கதவை திறந்தார். அண்டை வீட்டுக்காரியின் சின்ன பெண் கையில் ஒரு கிண்ணத்துடன் வீட்டுவாசலில் நின்று கொண்டிருந்தாள். என்ன என முல்லா விசாரித்தார். உங்கள் வீட்டில் கோழி சூப் தயாரித்தீர்களாமே, அம்மா கொஞ்சம் வாங்கிக் கொண்டு வரச் சொன்னாள் என்று சிறுமி கூறினாள். முல்லா உரத்த குரலில் ஹே ஹே என்று சிரித்தார். உள்ளே இருந்த மனைவி ஓடிவந்து உங்களுக்கு என்ன வந்துவிட்டது, ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள் என்று கேட்டாள். இந்த வினோதத்தை பார், இத்தனை காலமாக நாம் சமையல் செய்யும்போதுதான் அண்டை வீட்டுக்காரி மோப்பம் பிடித்து நாம் சமைக்கும் பொருளில் கொஞ்சம் வாங்கி வரச் சொல்லுவாள். இப்போது நான் சூப் செய்யச் சொல்ல வேண்டும் என்று மனத்திலேதான் நினைத்தேன். இதை கூட அண்டை வீட்டுக்காரி மோப்பம் பிடித்து சூப் வாங்கி வரச் சொல்லி மகளை அனுப்பியிருக்கிறள் பார் என்று கூறிவிட்டு முல்லா சிரிக்கலானார். முல்லாவிற்கு அன்றுதான் திருமணம் முடிந்திருந்தது. புதுமனைவி மற்றும் உறவினர்களுடன் தனது ஊருக்கு புறப்பட்டார். வழியில் பெரிய ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். ஒரு பெரிய படகில் மனைவி மற்றும் உறவினர்களுடன் ஆற்றை கடந்து செல்ல புறப்பட்டார்கள். படகு நடாட்டை கடக்கும் போது பெரிய சுழல்காற்று வீசி படகு அங்கும் இங்குமா தள்ளாடியது. முல்லாவை தவிர அனைவரும் பயத்தால் அலறிக் கொண்டிருந்தனர். முல்லா மட்டும் அமைதியாக இருந்தார். இதை பார்த்த முல்லா மனைவிக்கு மிகவும் ஆச்சரியம். முல்லாவிடமே கேட்டுவிட்டாள். முல்லா பதில் ஏதும் பேசாமல் மனைவி அருகில் சென்று தன் இடுப்பில் இருந்த கூரிய கத்தியை எடுத்து தன் மனைவியின் கழுத்தில் வைத்தார். மனைவி எவ்வித சலனமுமின்றி இருந்ததை கண்ட முல்லா மனைவியை பார்த்து இந்த அபயகரமான கத்தியை பார்த்து உனக்கு பயமில்லையா என கேட்டார். அவரது மனைவி கத்தி வேண்டுமானால் அபயகரமானதாக இருக்கலாம், ஆனால் அதை கையில் ஏந்தி இருப்பவர் எனது அன்பான கணவர் என்றாள். உடனே முல்லா பதிலளித்தார், அதுபோலத்தான் ஆற்றில் உருவான சூறாவளி அபயகரமானதாக இருக்கலாம், ஆனால் அதை உருவாக்கிய அல்லாஹ் என் மீது அன்பு கொண்டவர் நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்றாராம். நம்பிக்கையே வாழ்க்கை. மன்னர் முல்லாவுக்கு ஒரு வீட்டு பகுதியை அன்பளிப்பாக கொடுத்தார். அந்த வீட்டுக்கு மாடி உண்டு. அந்த மாடிப்பகுதியை மன்னர் ஒரு படைத்தளபதிக்கு அன்பளிப்பாக கொடுத்திருந்தார். மாடியில் இருக்கும் படைத்தளபதியின் மனைவி அடிக்கடி கல் உரலில் மாவு இடிப்பாள். அந்தச் சமயத்தில் கீழ் வீட்டில் இருக்கும் முல்லாவுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கும். மாவு இடிக்கும் போது வீடே அதிரும். இடியோசை மாதிரி சப்தமும் கேட்கும். முல்லா 2-3 தடவை படைத்தளபதியை சந்தித்து கொஞ்சம் மெதுவாக மாவு இடிக்குமாறு அவர் மனைவிக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார். படைத்தளபதிக்கோ கோபம் வந்து விட்டது. இது மன்னர் எனக்காக அளித்த வீடு, ஆகவே இது எனக்கு சொந்தமானது. என் வீட்டில் என் மனைவி எப்படி வேண்டுமானாலும் மாவு இடிப்பாள், அதை கேட்பதற்கு நீ யார் என்று முல்லாவை அதட்டி அனுப்பிவிட்டார். மறுநாள் முல்லா கீழே உள்ள தன் வீட்டு பகுதியில் கடப்பாறையை கொண்டு இடித்துக் கொண்டிருந்தார். கீழே என்ன செய்கிறாய் என்று படைத்தளபதி மாடியில் இருந்து அதட்டினார். கீழ்ப்பக்கம் இருக்கும் என் வீட்டை முற்றிலுமாக இடித்து தள்ளிவிட்டு புதிதாக கட்டத் தீர்மானித்திருக்கிறேன் என்றார் முல்லா. அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த படைத்தளபதி என்னையா முட்டாளாக இருக்கிறீரே, கீழ்வீடு முழுவதையும் இடித்தால் மேல் வீடு என்ன ஆகும் என்று யோசித்தீரா என்று கோபத்தோடு கேட்டார். மேல் வீட்டை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும், எனக்கு சொந்தமான வீட்டை நான் இடிக்கிறேன்.
இதில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை என்று கூறிவிட்டு முல்லா சுவரை இடிக்கத் தொடங்கினார். பதறிப்போன படைத்தளபதி முல்லாவிடம் சமரசம் பேச முற்பட்டார். நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ளாமல் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வதுதான் நல்லது. நாம் இருவரும் நண்பர்களாக இருப்போம் என்றார் தளபதி. நான் எப்போதுமே யாருக்கும் நண்பன்தான் என்று கூறிவிட்டு முல்லா சிரித்தார். முல்லா ஒரு புதிய சுவர் கடிகாரம் வாங்கி வந்தார். அதை சுவரில் மாட்ட ஆணி அடிக்க அவரிடம் சுத்தியல் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரரிடம் கேட்க வேண்டும். நேரம் இரவாகிவிட்டது. இந்நேரம் போய் கேட்பது சரியல்ல. மறுநாள் காலையில் கேட்கலாம் என் நினைத்து தூங்க சென்றார். மறுநாள் காலை எழுந்ததும் கடிகாரம் நினைவுக்கு வந்தது. பக்கத்து வீட்டுக்காரரிடம் சுத்தியல் கேட்க எண்ணியபோது அன்று வெள்ளிக்கிழமை என்பது நினைவுக்கு வந்தது. இன்று போய் கேட்டால் ஏதாவது நினைத்துக் கொள்வாரோ என எண்ணி அன்றும் சுத்தியல் வாங்கவில்லை. மறுநாள் போய் கேட்க முடிவு செய்து பக்கத்து வீட்டை நெருங்கினார். பக்கத்து வீட்டில் நிறைய விருந்தினர்கள் வந்திருப்பதை பார்த்து கேட்காமலே திரும்பினார். இப்படி பல காரணங்களினால் ஒரு வாரமாகியும் முல்லாவால் கடிகாரத்தை மாட்ட முடியவில்லை. அன்று வாங்கி வந்த கடிகாரம் அவரை பார்த்து சிரிப்பது போல இருந்து. உடனே விடுவிடு என பக்கத்து வீட்டுக்கு சென்றார். பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து உன் சுத்தியலை நீயே வைத்துக்கொள், எனக்கு தேவையில்லை. பொல்லாத சுத்தியல், நீ மட்டும்தான் சுத்தியல் வைத்திருக்கின்றாயா என கோபமாக பேசினார். பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒன்றும் புரியவில்லை. பரிதாபமாக முல்லாவை பார்த்தார். நம்மில் பலரும் இப்படித்தான் மனதில் உள்ளதை தெளிவாக பேசாமல் மனதில் ஒன்றை வைத்து பேசி பிரச்சினைகளுக்கு காரணமாகின்றோம் என்பதே இக்கதையின் நீதி. முல்லாவுக்கு ஒரு பால்கன் பறவை கிடைத்தது. அது புறாவை போல இருக்கும். முல்லா இதற்கு முன் இப்பறவையை பார்த்ததில்லை. அவருக்கு இப்பறவையின் அகண்ட தாடையும் வளைந்த அலகும் அதிக அளவில் இருக்கும் சிறகும் ரசிக்கத்தக்கதாக இல்லை. என்ன இருந்தாலும் புறாவின் அழகு வருமா? ஏ பறவையே, உன்னையும் புறா போல அழகாக ஆக்குகிறேன் என்று கூறிக்கொண்டே அதிகமாக உள்ள இறகுகளை பித்தெடுத்தார். வளைந்த அலகை ஒரு சிறு உளி கொண்டு செதுக்கி வளைவை குறைத்தார். ஒரு கத்திரியை எடுத்து அதன் அகண்ட தடையின் அளவை குறைக்க முயன்றார். பின் திருப்தியாக, இப்போதுதான் நீ புறா போல அழகாக இருக்கிறாய் என்றார். மனிதர்கள் அனைவரும் இப்படித்தான் இருக்கிறோம். நம்மிடம் இருந்து யாரேனும் ஏதாவது விஷயத்தில் மாறுபட்டு இருந்தால் அது சரியா தவறா என்று பார்க்காமல் நம்முடைய கருத்துக்கு ஏற்றாற்போல அவர்களையும் மாற்ற முயற்சி செய்கிறோம். பால்கன் பறவையின் அழகை ரசிக்கத் தவறிய முல்லா போல நாமும் மற்றவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை ரசிக்கத் தவறி விடுகிறோம். நம்மிடமிருந்து வித்தியாசமாக இருந்தால் அதை ஒரு தவறாகவே கருதுகிறோம். அதை நம்மால் பொறுத்துக்கொள்ள முடிவதில்லை. நம் வழிக்கு அனைவரும் வரவேண்டும் என எதிர்பார்க்கிறோம். இதனால் தான் பிரச்சினைகளே. நம் பால்கன் பறவையை பால்கனாகவே பார்க்க வேண்டும். முல்லா நஸ்ருதீன் ஒரு பெண்ணை காதலித்தார். முல்லாவுக்கு எல்லாம் நல்லபடி அமைந்திருந்தது. ஆனால் அவருடைய கண்பார்வை மங்கலானது. ஆகவே அவர் கண் டாகடரிடம் கேட்டார், கண்ணுக்கு சோடாபுட்டி போட்டுக் கொண்டிருந்தால் அந்த பெண் எப்படி என்னை காதலிப்பாள்? அவளுடைய முகம் கூட எனக்கு சரியாகத் தெரியவில்லையே. நான் கண்ணாடி போட்டபடி அவள் எதிரில் போகக்கூடாது. உடனே என்னை நிராகரித்து விடுவாள். என்ன செய்யலாம்? இரட்டை மேற்கோள்குறி. டாக்டர் ஆலோசனை கூறினார். ஒன்று செய்யலாமே. வெகு தொலைவு வரை உம்மால் பார்க்க முடிவது போல் நடியும். இப்படி அவள் நம்பும்படி ஏதாவது செய்து பாரும். இரட்டை மேற்கோள்குறி. முல்லா இதை செய்து பார்த்துவிடுவது என்று முடிவு செய்தார். ஒரு நாள் பூங்காவில் உட்கார்ந்திருந்தபோது அவருக்கு ஒரு யுக்தி தோன்றியது. தூரத்தில் இருந்த ஒரு மரத்தில் ஒரு டையல் ஊசியை குத்திவிட்டு வந்தார். நல்ல கண்பார்வை இருந்தால் கூட அவ்வளவு தொலைவில் உள்ள ஊசியை யாராலும் பார்க்க முடியாது. முல்லா விண்மீன்கள் பளிச்சிடும் இரவில் அன்று அந்த மரத்திலிருந்து 100 அடி தொலைவில் தன் காதலியுடன் உட்கார்ந்திருந்தார். திடீரென அவளிடம், அதோ அந்த மரத்தில் பொறுப்பில்லாமல் யாரோ ஒரு டையல் ஊசியை குத்தி வைத்திருக்கிறார்களே என்று கூறினார். அப்பெண் முல்லாவின் கண்பார்வையின் மேல் ஏற்கனவே சந்தேகம் கொண்டிருந்தாள். அப்படி இருக்க இவ்வளவு தொலைவில் ஒரு ஊசி இருப்பதை அவரால் எப்படி காண முடிந்தது என்று ஐயம் கொண்டாள். மேலும் அவளாலும் அதை பார்க்க முடியவில்லை. அந்த மரத்தையும் கூட சரியாக பார்க்கவில்லை. நஸ்ருதீன், எனக்கு ஊசி ஒன்றும் தெரியவில்லையே என்று கூறினாள். முல்லா பந்தாவாக எழுந்து, நான் போய் அதை எடுத்து வருகிறேன் என்று கூறியபடி நடக்கலானார். 1-2 அடி வைத்ததுமே டொப்பென்று தரையில் விழுந்தார். ஏனென்றால் எதிரில் ஒரு எருமை மாடு நின்று கொண்டிருந்தது. இது அவர் கண்ணுக்குத் தெரியவில்லை. ஓஷோ, எந்த வேஷமும் நெடு நேரம் நிலைத்திருக்காது. உங்கள் வேஷத்தை மக்கள் கண்டுபிடிக்க வெகுன நேரமாகாது. ஆனாலும் மரியாதைக்காக நீங்கள் வேஷம் போடுகிறீர்கள் என்று உங்களிடம் அவர்கள் சொல்லுவதில்லை. ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்வது நாகரிகமாகிவிட்டது.
ஒரு தடவை முல்லா நசுருதீனிடம் அவருடைய நண்பன் கிண்டலாக, நசுருதீன், உன்னுடைய மனைவி இரவில் தன்னுடைய காதலனுடன் உன்னுடைய மாந்தோப்பில் காதல் புரிந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னான். முல்லா கம்பீரமானார். எப்போது அவள் விடுகிறாள் என்று கேட்டார். இங்கு ஏறத்தாழ இரவு 1 மணிக்கு என்றான் அவன். அந்த நாள் நசுருதீனின் பொழுது மன அமைதியற்று கழிந்தது. இரவு உணவு கூட சாப்பிடவில்லை. இரவு 10 மணி அடித்தது. தனது துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்குச் சென்று ஒரு மரத்தின் மறைவில் உட்கார்ந்து கொண்டார். இன்று அவர்கள் இருவரையும் தீர்த்து கட்டுவது என்று முடிவு செய்திருந்தார். நேரம் போய்க் கொண்டே இருந்தது. அவரது மனைவியும் வரவில்லை. அவளது காதலனும் வரவில்லை. இரவின் அமைதியில் 1 மணி அடித்தது. அப்போதுதான் அவருக்கு நினைவு வந்தது, தனக்கு திருமணம் ஆகவில்லை என்பது.